ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே ஆவலா காத்துக்கிற இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும் போதே இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஃபாரூக் கமருதீன் இந்த ரெண்டு பேருமே செத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு கோபத்துல தான் விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோலயே பேசுறாரு. அது மட்டும் இல்ல விஜய் சேதுபதி பேசும்போது பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு கலர்ல தீ வந்து கனலா எரிஞ்சுட்டு இருக்குது. அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை செம ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி எதை பத்தி பேசுறாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரை நிலுவையில் இருக்கிற பல கேசுகளை வழக்குகளை கொண்டு போய் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த பிரச்சனைகள் முடிஞ்ச மாதிரியே இல்ல. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு இவங்க பேசுறது கேட்க கூடாது அப்படிங்கறதுக்காக மைக்க மறைச்சு வச்சுட்டு பேசுறாங்க, மைக்க கழட்டி வச்சுட்டு பேசுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்காக மைக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த நேரங்கள்ல ஃபாரூக் கமருதீன் இந்த ரெண்டு பேருமே விதிமீறல்கள் பண்ணது, அதாவது மைக்க கழட்டி வச்சுட்டு பேசினதா இருக்கட்டும், மறைச்சு வச்சுட்டு பேசினதா இருக்கட்டும், இதோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் குறும்படமாவே போட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான்ப்பா டீ காஃபி எல்லாம் கிடையாது, நம்மளை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியை குடிச்சிட்டு போய் ரோஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோமோவை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஃபாரூக் கமருதீன் இந்த ரெண்டு பேரையும் போட்டு போலன்னு பொளக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பொழக்கிறது நல்லது தானுங்க. ஃபாரூக் கமருதீன் இந்த ரெண்டு பேருமே டாப் 5ல வர போட்டியாளர்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரொம்பவே ட்ராக் மாறி காதல் அப்படிங்கிற பேர்ல ரொம்பவே எல்லை மாரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது பிக் பாஸ் வீடா இல்லனா ஓயா வீடா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட நடவடிக்கைகள் வந்து ரொம்பவே எல்லை மீறி போயிட்டு இருக்குது. நேத்தெல்லாம் அவங்க பண்ணது அநாகரிகத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நீதிமன்றம் டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா கமருதீனா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆக்டிவிட்டி ஏரியா சந்துக்குள்ள என்ன பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல. மருத்துவ ஏதாவது கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்களை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை என்னடா பண்ணிடுறீங்க வெளியே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் வெளியே வர்றாங்க. இதெல்லாம் பார்க்குற பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தவரை ரொம்பவே எல்லை மீறி பார்வும் கமருதீன் நடந்துக்கிறாங்க. இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ரெட் கார்டு எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாதுங்க. ரெட் கார்டுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வார்னிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பார்வ் கமருதீன் இந்த ரெண்டு பேருக்குமே மைக் இஷ்யூவை எடுத்து கிளின்னு கிளிக்கிறாரு. நானும் இதை தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, போன வாரமே பார்வை போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கணும். அந்த பக்கெட் இஷ்யூவா இருக்கட்டும், இல்லனா போன வாரமும் இதே மாதிரி விதிமீறல்கள் பார்வும் கமருதீன் பண்ணாங்க. இதெல்லாம் ஹோஸ்ட் வந்து கண்டிச்சாதான் அவங்களோட கேம் சிறப்பா இருக்கும். இல்ல அவர் கண்டுக்கவே இல்ல அப்படின்னா மறுபடியும் அவங்க அதே மாதிரி வேலைகளை பண்ணுவாங்க, அவங்களோட விளையாட்டு பாதிக்கப்படும். அந்த வகையில இன்னைக்கு விஜய் சேதுபதி பார்வை செமையா ரோஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். கேமை மட்டும் போக்கஸ் பண்ணி பாரு கேம் ஆடினாதான் அவங்களோட ரசிகர்களுக்கும் நல்லது. இதுல பல பேர் வந்து என்னப்பா ஃபாரூக் கமருதீன் மட்டும்தான் மைக்க மறைச்சு பேசுறாங்களா, வியானா எஃப்ஜே மைக்க மறைச்சு பேசலையா, அதே மாதிரி எஃப்ஜே ஆதிரி மைக்க மறைச்சு பேசலையா, அரோரா மைக்க மறைச்சு பேசலையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்டுருக்கீங்க. என்னங்க, இவங்க எல்லாம் சாதாரண போட்டியாளர்கள். அதே நேரத்தில் பார்வா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மட்டும் இல்ல விஜய் டிவியை முடிவு பண்ணி தான் வச்சிருக்காங்க. அந்த வகையில அவங்களோட ஆட்டத்தை திசை திருப்பணும், நேரான வழியில கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அவங்களுக்கு செமையான அடி கொடுக்கப்படுது அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பாரு ரசிகர்களுக்கு மிக வருத்தமான எபிசோட தான் இருக்க போகுது. அந்த அளவு ரோஸ்ட் ரொம்ப ஹெவியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம பாரு கூட பரவாயில்ல, கமருதீனுக்கு அடி பொளக்க போறாராம். அதாவது எஃப்ஜே கமருதீன் இஷ்யூவா இருக்கட்டும், அதே மாதிரி கமருதீன் திவ்யா பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கமருதீனை தான் போட்டு பொளக்கிறதா சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி எப்படி கிழிக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம். அதே நேரத்தில் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.